அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சுக்கிரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி குரோதி வருஷம் ஆவணி மாதம் 10ஆம் தேதி சிம்மராசியிலிருந்து கன்னிராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார். புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி வரை கன்னிராசியில் கேதுவுடன் நீச்ச நிலையில் செவ்வாய் குரு பார்வையில் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிரனை பற்றி சிறு குறிப்பு காணலாம். 9 நவகிரகங்களில் வெள்ளி மீன், 7 கிழமையில் வெள்ளிக்கிழமை. தற்போது மேற்கு வானில் சூரியன் அஸ்தமனத்திற்கு பிறகு வெள்ளி மீன் காணலாம். சுக்கிரன் மலைக்கு அதிபதி. சுக்கிர பகவான் பகை வீட்டில் சஞ்சரிக்கும் போது கனமழை பொழியும். கனமழை பொழிந்து சேதங்கள் ஏற்படும். கடகராசியில் சுக்கிரன் வரும்போது கனமழை பொழியும். கடும் பகை ஆவார். சுக்கிர பகவான் நேசம் பெற்றால் பிரண்டையும் காயும். கடும் வறட்சி ஏற்படும். குரு சுக்கிரன் ஒரு ராசியில் கூட்டணி சேர்ந்தாலோ குரு பார்வையில் சுக்கிரன் அமர்ந்தாலோ மழை அளவு குறையும். ஆண்களுக்கு கலத்தரக்காரகன் வீடு, வண்டி, வாகனம், சிற்றின்பம், காதல், காமம், பாடல், நடிப்பு, கலை ஆர்வம், சினிமா துறை சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுடைய நோயின்னு பார்த்தீங்கன்னா கண் ஒளி குறைபாடு, சுகர், பால்வினை நோய் சுக்கிர பகவானுடைய நோய்கள். தொழில்னு பார்த்தீங்கன்னா விவசாயம், விவசாயத்தில் பூஞ்செடி பயிர்கள், வியாபாரம், ஆடை ஆபரணம், வெள்ளி நகை. ரிஷபம் துளாராசிக்கு அதிபதியானவர். மீனராசியில் உச்சமும் கன்னிராசியில் நேசமும் பெறக்கூடியவர். 9 நவகிரகங்களில் அசுரர்களின் தலைவர் அசுரகுரு சுக்கராச்சாரியார் என்று அழைக்கப்பெறுவார். வெள்ளை நிறத்திற்கு அதிபதி. கிழக்கே சுக்கிர பகவான் உதயமாகும் போது மதிய வேளையிலும் வானத்தில் சுக்கிரனை பார்க்க முடியும். இவர் சூரியனுக்கு அடுத்தது தகதகன்னு சுக்கிர பகவானை மதிய வேளையிலும் நம்முடைய கண்ணால் பார்க்க முடியும். மீனராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். மீனராசிக்கு தைரிய, வீரிய, சகோதர, சகாய, அஷ்டம, ஆயுஸ்தானாதிபதியாக சுக்கிர பகவான் வருகிறார். அதாவது 3வது வீட்டிற்கும் 8வது வீட்டிற்கு சுக்கிரன் அதிபதி. மீன ராசிக்கு 7வது வீட்டிலே கலத்தர ஸ்தானத்திலே ஆவணி மாதம் 10ஆம் தேதி முதல் புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி வரை கேதுவுடன் இணைந்து நேச நிலையில் சஞ்சாரம் செய்ய போகிறார். குரு, செவ்வாய், ராகு பார்வையில் சுக்கிரன், கேது அமரப்போகிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 26 நாட்கள் 6வது வீட்டிலே சுக்கிரன் அமர்ந்திருந்தார். கோச்சாரத்திலே சுக்கிர பகவான் 6, 7, 10ஆம் வீடுகளில் வரும்போது சுக்கிர பகவான் எதிர் பலனை கொடுத்து விடுவார். அதாவது 7ஆம் இடம் கலத்தரஸ்தானம். கலத்தரக்காரகன் சுக்கிரன் அமரும்போது காரகோ பாவ நஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. மீனராசிக்கு 7வது வீட்டில் சுக்கிரன் நேசம் அடைந்து விடுவார். அதாவது அஷ்டமாதிபதி முழு பலனையும் இழந்து விடுவார். மீனராசிக்கு அஷ்டமாதிபதி பலம் இழக்கும் போது வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, சட்ட சிக்கலில் உள்ளவர்கள் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பெலாம் உண்டு. பணம் கொடுக்கல் வாங்கல் வரவே வராது அப்படின்னு இருந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு உண்டு. வராதுன்னு நினச்ச காரியங்கள், நடக்காதுன்னு நினச்ச காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. 7வது வீட்டிலே சுக்கிரன் நேச நிலையில் இருக்கும்போது திருமண காரியங்களுக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள், திருமணத்திற்கே நிச்சயம் பண்ணவர்கள் திருமணம் நடக்கும். அல்லது முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள், வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரன் செட் ஆகும். திருமணம் ஆனவர்கள், கணவன் மனைவிக்குள் சண்டை போட்டு பிரிந்தவர்கள் பேசி மீண்டும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம். கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியம் பிரியம், மகிழ்ச்சி ஏற்படும். 7வது வீட்டிலே கேதுவுடன் சுக்கிரன் கூட்டணி சேர்ந்து நேச நிலையில் இருக்கும்போது இங்கே ஆன்மீக சுற்றுலா, கிரிவலம், பாத யாத்திரை, போகாத கோயிலுக்கு போய்ட்டுடலாம். குடும்பத்துடன், மனைவியுடன், பிள்ளையுடன் கோயிலுக்கு போய்ட்டுடலாம். இதுக்கெல்லாம் நீங்கள் முயற்சி செய்யும்போது உடனே அந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாகும்.
மூன்றாவது வீட்டிலே செவ்வாய் நட்சத்திரத்தில் குரு அமர்ந்து அவருடைய 5ஆம் பார்வையால் சுக்கிரனையும் கேதுவையும் பரிசுகிறார். உங்கள் முயற்சிக்கு குரு வந்து துணையாக நிற்பார். மீனராசியிலே ராகு அமர்ந்திருக்கிறார். ஜென்ம ராசியிலே ராகு அமர்ந்திருக்கும் போது எதை செஞ்சாலும் எதை தொட்டாலும் ஒரே தடையாக இருக்கும். வாழ்க்கையில் வந்து எடுத்த உடனே நீங்கள் வந்து வெற்றியை நோக்கி செல்ல முடியாது. பெரிய அளவு ஆசைப்பட்டு பணத்தை போடும்போது பணம் ஏமாந்து போகக்கூடிய நிலையெல்லாம் வந்துடும். ராகுவுடைய பார்வை 7வது வீட்டில் சுக்கிரன் மேல் விழும்போது எதிர்பாலினவர்கள் வழியில், ஆணாக இருந்தால் பெண்கள் வழியில், பெண்ணாக இருந்தால் ஆண்கள் வழியில் எதிர்பாலினவர்களிடம் மிக கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்கள் வட்டம்லாம் அதிகமாகும். ஆணாக இருந்தால் பெண்கள் நண்பரும், பெண்ணாக இருந்தால் ஆண்கள் நண்பரும், நண்பர்கள் வட்டம் கூடும். இது வந்து ஒழுக்கமாக இருக்கணும். தவறான வழியில் கெட்ட பழக்க வழக்கமாக மாறினுச்சுன்னா கூடா நட்பு கேடாய் முடிந்துவிடும். இதை வந்து மீனராசி என்பர்கள் அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள். மீனராசிக்கு 4வது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து அவருடைய 4ஆம் பார்வையால் 7வது வீட்டை பரிசுகிறார். தனம், வாக்கு, குடும்பஸ்தானாதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதியை பரிசு செய்யும்போது உங்களுடைய முயற்சிகள் கைகூடும். தம்பி, தங்கை, உடன் பிறந்தவர்களுக்கு சுபகாரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு. தம்பி, தங்கையால் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சற்று தாமதமாகி பிறகு வெற்றியாகும். மீனராசிக்கு 4வது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருக்கும் போது ஆவணி மாதம் 10ஆம் தேதி முதல் நீங்கள் வந்து எந்த காரியத்துக்கும் கோவப்படாதீங்க. குடும்ப நபர்களிடமோ, பெற்றோரிடமோ, உடன் பிறந்தவர்களிடமோ, உங்கள் நண்பர்களிடமோ, உங்களை சுற்றி இருப்பவர்களிடமோ நீங்கள் வந்து எந்த விஷயத்துக்கும் கோவப்படாதீங்க. சுகஸ்தானத்திலே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய கோபம், நீங்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் ஏற்படும். அதனால் வந்து மீனராசி என்பர்கள் உணர்ச்சி வசப்படாதீங்க. 4வது வீட்டிலே செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாயினுடைய பார்வை சுக்கிரன் மேல் விழுகிறது. உணர்ச்சி வசப்பட்டு தவறான முடிவுலாம் எடுக்காதீங்க. காதல் விவகாரங்களில் போய் மாட்டிக்காதீங்க. இளைஞர்கள் வந்து அடுத்த 24 நாட்கள் காதல் கீதல் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள், திருமணம் நிச்சயம் பண்ணவர்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பெலாம் அடுத்த 24 நாட்கள் உண்டு. குடும்பத்திலேருந்து சுபகாரியங்களும் மீனராசி என்பளுக்கு நடக்கும். மீனராசியின் அதிபதி குரு 3வது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். எதை எடுத்தாலும் எதை செஞ்சாலும் ஒரு தடங்களாக இருந்துச்சு. சொல் அளவில் பேச்சளவில் தான் இருந்துச்சு. உங்களுடைய முயற்சிகள் வந்து வெற்றி பெறாமல் இருந்துச்சு. செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் குரு சஞ்சாரம் செய்யும்போது வீடு, நிலம், சொத்து சார்ந்த முயற்சிகள் உங்களுக்கு வந்து கைகூடும். வீடு கட்டுறது, நிலபுல சொத்துக்கள் வாங்கி போடுறது, இந்த மாதிரி வீடு, மனை, நிலம், சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய முதலீடுகள் கை கொடுக்கும். மீனராசிக்கு 12வது வீட்டிலே சனி அமர்ந்திருக்கிறார். 7 நாட்டு சனியில் விரையச்சனியாக இருக்கிறார். அவர் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது சனி பகவானால் பெரிய அளவு தொந்தரவு இல்லை. அவருடைய 7ஆம் பார்வை 6வது வீட்டின் மேல் விழுகிறது. நீங்கள் பார்க்கக்கூடிய வேலை நிரந்தரமாக போயிட்டே இருக்கும். கொஞ்சம் வந்து தொந்தரவு இருக்கும். நீங்கள் வந்து சரியாக உங்களுடைய டியூட்டியை மட்டும் பாருங்கள். மற்றவர்கள் டியூட்டியை, மற்றவர்களுடைய வேலையை நீங்கள் இழுத்து போடாதீங்க. உங்களுக்கு கொடுத்த பணியை மட்டும் நீங்கள் சிறப்பாக செய்து கொண்டிருங்க. மற்றவர்கள் வேலையில், மற்றவர்கள் விஷயங்களில் மீனராசி என்பர்கள் மூக்க நுழைக்காதீங்க. அது வந்து உங்களுக்கு பிரச்சனையாக போயிடும். ஏன்னா விரயத்திலே சனி அமர்ந்திருக்கும் போது 7 நாட்டு சனியில் விரயச்சனி. நட்பு விரயமாகும், உறவு விரயமாகும், வேலையை விட்டுட்டு வர மாதிரி பணம் விரயமாகும். இப்படி வந்து விரயங்களை கொடுக்க தயாராக இருக்கிறார். மீனராசி என்பர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்கள் வேலையை நீங்கள் சரியாக பார்த்து கொள்ளுங்கள். மீனராசிக்கு 7வது வீட்டிலே அஸ்த நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலே கேது அமர்ந்திருக்கிறார். மீனராசி என்பர்கள் கணவன் மனைவிக்குள் திருமணமானவர்கள் 1 வருடமோ 2 வருடமோ 10 வருடமோ 30 வருடமோ வாழ்ந்தவர்கள் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லுங்கள். எதிர்வாதம், விதண்டாவாதம், சண்டை போடுறது, ஒருவரை ஒருவர் திட்டிக்கிறது இதெல்லாம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா உங்களுக்கு தற்போது நேரம் சரியில்லை. நேரம் சரியில்லை என்று நீங்கள் புரிந்து கொண்டு குடும்ப நபர்களிடம், உங்கள் வாழ்க்கை துணையிடம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது மீனராசி என்பளுக்கு நல்லது. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள்.
நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட வருகின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.